அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்மளோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திருக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சப்போஸ் பார்க்காத இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஆல்ரெடி இது எல்லாமே நிறைய வீடியோஸில் நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, ப்ளஸ் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். இது மூணும் ஒரே டைமில் ஃபாஸ்ட்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 2 மார்க்ஸில், அதுக்கடுத்து 6 மார்க் கொஸ்டின்ஸ் எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 மார்க்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. சரிங்களா? ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே மாடல் தான். சரிங்களா? இங்கே 2000 இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. மற்ற 2 கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினுமே பார்த்திங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின்ஸ் தான். இதுலேருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து என்னது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள். சரிங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் தான். சப்போஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்துருங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? முகவரிற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணம். பெருங்கடல் வேட்டத்து சிறுங்குடி பரதவர் தொடரில் உள்ள முரண்நயன். துன்பு உளது மானின் எனின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று. ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு எழுதுக. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் வந்து என்னது நியூ புக் வந்து ஃபார்ம் ஆகி அப்போ கொடுத்த கொஸ்டின். சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுத்தலை. ஏன்னா நம்ம காலாண்டு அரையாண்டு நிறைய பப்ளிக் எக்ஸாம்ஸு அதுக்கப்புறம் பின்னாடி நடந்திருக்கு. எல்லா கொஸ்டின்ஸும் வந்து என்னது ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு ஐயோ நாளைக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. இது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கொடுத்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவிஞர் சிற்பி அவற்றை வியந்த பட தமிழின் துணை வேண்டுகிறாய் கேட்குறாங்க. விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார். வசனம் கவிதை வேறுபாடு. வயலுக்குள் யானையை தடுத்து விடுதல் ஏற்படும் விளைவு. சரிங்களா? இது எல்லாமே 2 மார்க்ஸில் பிரிவு 1ல் கேட்டிருக்குது. அதுக்கடுத்து இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் நடந்த கொஷின்ஸு. ஆல்ரெடி 3-in-1 PDF அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்போம். அதுலேயுமே அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இதுலேயும் என்ன இருக்குது, சப்போஸ் பார்க்கலாம், இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. சரிங்களா? நகரம் பட்டை திட்டி வெள்ளை வயமாயுது. மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது. தொன்மம் எத்தீசிலும் சோறு தட்டாது கிட்டும். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே பிரிவு 2ல் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இது தொடர்களை ஆக்குக. அக்காலத்தில் கல்வி முறையில் மனநல பயிற்சிக்கு, சரிங்களா, அது மனை பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க, உதவியே ஏதேனும் 4 நூல்கள். படத்தொகுப்பு என்பது யார்? இது வந்து மாடல் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ஸு. இதுவும் இதுதான். புக்கில் தன்மனை, சென்னையை அலங்கரித்த ஆறுகள், பின்னணி இசை, படத்தின் காட்சியமைப்பு எவ்வாறு உயிரிட்டும் சான்று தருக. இது எல்லாமே மாடலு. அதுக்கடுத்து இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இயல்பு வாய்க்குகள் கலையில் வழக்குகளாக மாற்றுபவை. எழுத்தாளியின் வகையில் பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உருவூட்டும். சரிங்களா? இது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து இலக்கண குறிப்பில் வரக்கூடியது புணர்ச்சி விதி, ஊமை தொடர். சரிங்களா? இதெல்லாமே என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏற்ற இடங்களில் நிறுத்தற் குறியீட்டு எழுதுறது, ஆங்கில சொற்குரிய தமிழ் சொல்லு, பகுபத உறுப்புகளம், பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர், அதுக்கடுத்து தேவையான இடங்களில் வல்லினம் எழுதிட்டு எழுதுறது, பொருள் வேறுபாடு எழுது, உளப்பாட்டு தன்மை பன்மை விளக்குக. சரிங்களா? இது எல்லாமே அந்த இலக்கண குறிப்பு கொஸ்டின்ஸில் வரக்கூடியது. இதுவும் அதே தான். சரிங்களா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. அதுக்கடுத்து சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. பொருள் வேறுபாடமிருந்து தொடர் அமைக்க, தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஓமை தொடர்களை சுற்றுலா அமைத்திருக. அதுக்கடுத்து வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஏதேனும் ஒன்றனுக்கு பகுதிபத இலக்கணம், புணர்ச்சி விதி, ஈரசு சீர் இதெல்லாமே பார்த்துங்க. இது லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய அந்த இலக்கண குறிப்பு கொஸ்டின். சரிங்களா? மயங்கொலி சொற்கள், பகுதிபத இலக்கணம், அதுக்கடுத்து புணர்ச்சி விதி, கலைச்சொல் தருக, இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. சரிங்களா? படத்திற்கு ஏற்ற இது அதெல்லாமே இங்கே குறிப்பு பார்த்திங்க அப்படின்னா அது மாற்று வினா, செவி மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்காங்க. வல்லினமைகளை இட்டு நீக்கம் எழுதுறது, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது, சொல்லை பிரித்து சேர்த்து எழுதுக. அது எல்லாமே பார்த்துருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்ட் 1 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இங்கேயும் 4 மார்க் கொஸ்டின்ஸு. வாடகை காலத்தில் கோவலர் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார்? ஒருவராயினும் நன்றி செலுத்து, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. சரிங்களா? அதுக்கடுத்து சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. அகனான் ஒரு குறிப்பு வரிக. அதே போல் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இயங்கோயிலின் நாளித்து இருகலற்றும், அது பார்த்துங்க. அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்துள்ளதாக தமிழ் நதி கூறுகிறார். அதிகமானின் ஈகை பண்பை சிறுபான்மற்றுப்படை வழி நின்று விளக்குக. நாட்டிய அரங்கியன் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். பாண்டியரின் சங்க காலத்தில் குழு இருந்தது. இப்போ நான் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. ராமலிங்க அடிகள்
கந்தவேலியிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். அதிசய மலரின் பூச்செடி. அதுக்கடுத்து பிரிவு 2ல் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சங்ககால பாடல்களில் ஒலிக்குளம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு. நீங்கள் ஆசிரியரான மாணக்கரை அன்பில் எவ்வாறு நெறிப்படுத்துவீர்கள். மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பு செய்திகள் உருவாக்கி தருக. தாழ்வழி குடும்பத்தை குறித்து பக்தவச்சல பாரதி கூறும் கருத்துக்கள் விவரி. அதே இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கலைமுழுமை என்றால் என்ன, பேரிடர் மேலாண்மை வாரியம், சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி, மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு, இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இது மாடல். இப்போ ரெண்டுமே மாடலு, இதுவும் மாடல் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. கவிதை மறுதலை தொடர். அதுக்கடுத்து எழுத்தாணி குறித்து ஊவேசா கூறுவது. திரைப்படத்தின் காட்சி ஆற்றல். அடுத்த கொஸ்டின்ஸ் 4 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பு 43 பார்த்தீங்கன்னா காது கேளாத மாணவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே மாடல் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. இலக்கண குறிப்பிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சில கொஸ்டின்ஸு. இங்கே இதுவும் மாடல் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. இங்கே எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது இல்லாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். இதுவும் மாடல் கொஸ்டின்ஸ் தான். சாரி, இது லாஸ்ட்டாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் நடந்தது. இந்த ஃபஸ்ட்டு 2 தான் மாடல் கொஸ்டின். இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இலக்கை நயம் பாராட்டலாம் எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தமிழாக்கம் தருக எது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 43 காது கேளாத மாணவர்களுக்கு 6 மார்க்கு. இது லாஸ்ட்டாக நடந்த பப்ளிக் எக்ஸாமோட 6 மார்க்கு. கவிதையின் அடையை கட்டமைக்கும் அழகியல் கூறு. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம். நெகிழி தடுத்து நிலத்தை நிமிர்த்து அதோட கருத்து. மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர். அதுக்கடுத்து கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்பு. பாரதியின் கடிதம் வாயிலாக அறிந்து கொண்ட மொழிப்பற்று. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த திருக்குறள், இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்த்துங்க. அதுக்கடுத்து இது மாடல் கொஷனில் கேட்டது. செய்நென்று அறிதலே அறம். எச்சை கிருட்டு நேர் கிருத்தவ கம்பர் அப்படிங்கிறது நிறுவுக. நெகிழி தழுவி நிலத்தை நிமிர்த்து. இது மாடல் தான், இருந்தாலும் 2023 பப்ளிக்லுமே கேட்டிருக்காங்க சரிங்களா. சங்ககால கல்வெட்டை அறிந்து கொண்டு புழர் கல்வெட்டு வகையில் துணை பெறுவது விளக்குக. அதுக்கடுத்து சாலை விபத்தில்லா தமிழ்நாடு, அதை பற்றி கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம். அதுக்கடுத்து லாஸ்ட்டு குறள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் இதுவும் மாடல் கொஸ்டின்ஸ் தான். 6 மார்க் பாருங்கள். ராமனிடம் வெளிப்படும் உடன்பிறப்பே பண்பினை கம்பராயணம் வழிநின்று விளக்குக. அறிவுடைமை வாழ்வின் உயர்க்கு துணை நிற்கும். கவிதையின் அடையை கட்டமைக்கும் அழகியல் கூறு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாறு. உரிமை தாகம். கதையை கருப்பொருளும் சுவையும் சிதையாமல் எழுதுக. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக சரிங்களா. இது எல்லாமே மாடல் கேட்ட கொஷின்ஸு, அதனால் இதை பற்றி கவலைப்படுத்தலை. இதுதான் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. எல்லாமே ஜஸ்ட்டு மாடல் தான், அதனால் இதை பற்றி இது பண்ண தேவையில்லை. இது எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிங்க, படிக்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. டைம் இருந்தால் படிங்க, இல்லைனா அதை பற்றி கவலைப்படாதீங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக பார்த்துருப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.